ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு தியரி கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அக்சஸ் கண்ட்ரோலில் என்னென்ன டைப் இருக்குது, அதில் அந்த ஒவ்வொரு டைப்பில் உள்ள ஃபுல் கான்செப்ட் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் நான் ரெகுலராக வந்து கிளாஸ் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கு பிஒய்க்யூஸ், கால்குலேஷன்ஸ், தியரி கான்செப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறேன். வர ஜூன் மாதம் வர யூஜிசி நெட் எக்ஸாமில் உங்களால் என்னோட கிளாஸை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். அக்சஸ் கண்ட்ரோல், மல்டிபிள் அக்சஸ் கண்ட்ரோல். இதில் 3 டைப்ஸ் நமக்கு இருக்குது. ரேண்டம் அக்சஸ் ப்ரோட்டோகால், கண்ட்ரோல்டு அக்சஸ் ப்ரோட்டோகால், சேனலைசேஷன் ப்ரோட்டோகால். இந்த ரேண்டம் அக்சஸ் ப்ரோட்டோகாலில் 4 டைப்ஸ் இருக்குது. அலோகா, சிஎஸ்எம்ஏ, சிஎஸ்எம்ஏ சிடி, சிடினா கொலிஷன் டிடெக்ஷன். நெக்ஸ்ட்டு சிஎஸ்எம்ஏ, சிஏ அப்படின்னா கொலிஷன் அவாய்டன்ஸ். சிஎஸ்எம்ஏவோட ஃபுல் ஃபார்ம் கேரியர் சென்ஸ் மல்டிபிள் அக்சஸ். ஸோ ரேண்டம் அக்சஸில் 4 டைப் இருக்குது. அடுத்து கண்ட்ரோல்டு அக்சஸ் ப்ரோட்டோகாலில் 3 டைப் இருக்குது. ரிசர்வேஷன், போலிங், டோக்கன் பாசிங். லாஸ்ட் ஒன் சேனலைசேஷனில் ஒரு 4 டைப் இருக்குது. எஃப்டிஎம்ஏ அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். அடுத்து டிடிஎம்ஏ, டைம் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு சிடிஎம்ஏ, கோடு டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். அலோகாவோட டைப்ஸை பார்க்குற முன்னாடி வாட் இஸ் அலோகா, அலோகானா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். வாட் இஸ் அலோகா? இட் இஸ் டிசைனடு வயர்லெஸ் லேன். ஸோ இதில் வர கிக்கிங் பாயிண்ட் என்னன்னா வயர்லெஸ் லேன். இது வந்து ஒரு வயர்லெஸ் லேனில் தான் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் அப்ளிகேபிள் ஃபார் ஷேர்டு மீடியம் டிரான்ஸ்மிஷன் டேட்டா. ஷேர்டு மீடியம் டிரான்ஸ்மிஷன் டேட்டா. ஸோ நான் இப்படி எந்ததை வந்து ஹைலைட் பண்ணுறனோ அது ஃபுல்லாக ஒரு கீ பாயிண்ட்ஸாக வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன் மல்டிபிள் ஸ்டேஷன்ஸ் டிரான்ஸ்மிட்டர் டேட்டா அட் சேம் டைம். டிரான்ஸ்மிட்டர் டேட்டா அட் சேம் டைம். நெக்ஸ்ட்டு இட் டஸ் நாட் ரெக்கர் எனி கேரியர் சென்சிங். எனி கேரியர் சென்சிங் டஸ் நாட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் it leads to collision and data being garbled. ஸோ இதை நீங்கள் இந்த கீ பாயிண்ட்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேண்டம் அக்சஸ் ப்ரோட்டோகாலில் உள்ள சப்டைப்பில் அலோகாவில் உள்ள டைப் என்னென்ன இருக்குங்கிறத இன்னைக்கு கிளாஸில் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். அலோகாவில் ஒரு 2 டைப் இருக்குது. அது என்னென்னங்கிறத அடுத்து பார்ப்போம். அலோகாவில் 2 டைப் இருக்குது. பியூர் அலோகா, ஸ்லாட்டட் அலோகா. இந்த டாப்பிக்லேருந்து, இந்த அலோகாங்கிற டாப்பிக்லேருந்து, கான்செப்ட்லேருந்து லாஸ்ட் இயரில் இதுக்கு முன்னாடி வந்த பிஜிடிஆர்பியிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ யூஜிசி நெட்டில் கூட இதிலேருந்து தியரி கொஸ்டின்ஸும் வருது. அதே டைமில் சம் ஃபார்முலாஸும் வருது, கால்குலேஷன்ஸும் வருது. ஸோ எந்த ஒரு கான்செப்ட்டுமே எடுத்தாலும் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து சம் கால்குலேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஈஸியாக அடிக்கடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து தியரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ லிசன். பியூர் அலோகா, ஸ்லாட்டட் அலோகா, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்துட்டாலே நம்ம இதில் ஓரளவு இந்த கான்செப்ட்லேருந்து கவர் பண்ணிடலாம். நம்ம தனித்தனியாக பியூர் அலோகா, ஸ்லாட்டட் அலோகா இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக்கு ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எல்லாமே இதில் வந்து கவர் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், டேட்டா கேன் பி டிரான்ஸ்மிட்டட் எனி டைம் பை எனி ஸ்டேஷன். இதில் எனி டைம் எனி ஸ்டேஷன். டேட்டா டிரான்ஸ்மிட்டட் பிகினிங் ஆஃப் தி டைம் ஸ்லாட். பிகினிங் இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இதில் எனி டைம் எனி ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு பியூர் அலோகாவில் டைம் இஸ் நாட் சிங்க்ரோனைஸ்டு. ஸ்லாட்டட் அலோகாவில் டைம் இஸ் குளோபலி சிங்க்ரோனைஸ்டு. டைம் இஸ் கண்டினியூஸ் இனிஷியலைஸ்டு. டைம் இஸ் டிஸ்கிரீட் இனிஷியலைஸ்டு. இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். மேக்ஸிமம் நம்ம தியரி கான்செப்ட் படிக்கும்போது கீவேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மேட்சிட்டில் கேட்கலாம், ட்ரூ ஃபால்ஸில் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த தியரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ ஒரு பியூர் அலோகானா எந்த மாதிரி இருக்கணும், ஸ்லாட்டட் அலோகானா எந்த மாதிரி இருக்கணுங்கிற நான் ரெட் கலரில் கோடு போட்டுருக்கிற அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக போயிடும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் த்ரோபுட். பியூர் அலோகாவில் 18%. ஸ்லாட்டட் அலோகாவில் மேக்ஸிமம் த்ரோபுட் 37%. அடுத்து இதில் சம் கால்குலேஷனில் வர ஃபார்முலாஸ் மட்டும் இதில் பார்க்க போகிறோம். ஒன்லி ஃபார்முலாஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், கால்குலேஷன் இல்லை. பியூர் அலோகாவுக்கும் ஸ்லாட்டட் அலோகாவுக்கும் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் தான் வந்து இதில் பார்த்துட்ருக்கோம்.
எஃபிஷியன்சி கால்குலேஷன்ஸ் பியூர் அலகா ஸ்லாட்டட் அலகா. பியூர் அலகா ஸ்லாட்டட் அலகா. வல்னரபிள் டைம் ஈக்குவல் 2 இன்ட்டு டி. டி அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் டைம், டிரான்ஸ்மிஷன் டைம். ஸ்லாட்டட் அலகால வல்னரபிள் டைம் ஈக்குவல் டி. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ஈக்குவல் ஜி இன்ட்டு இ பவர் மைனஸ் 2g. இந்த பக்கம் ஸ்லாட்டட் அலகாவுக்கு எஃபிஷியன்சி ஈக்குவல் ஜி இன்ட்டு இ மைனஸ் இ பவர் மைனஸ் ஜி. இந்த ஜிக்கான வேல்யூ வந்து பியூர் அலகால 18.4, ஸ்லாட்டட் அலகால ஜியோட வேல்யூ 36.8. ஸோ இந்த பர்டிகுலர் நம்பர் வந்து கொஸ்டினில் கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பியூர் அலகானா என்ன, ஸ்லாட்டட் அலகானா என்ன அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக அனலைஸ் பண்ண முடியும். பியூர் அலகானா கண்டினியூஸ், ஸ்லாட்டட் அலகானா டிஸ்கிரீட். பியூர் அலகானா எனி ஸ்டேஷன் எனி டைம், ஸ்லாட்டட் அலகானா பிகினிங் ஆஃப் த டைம் ஸ்லாட். இதில் வந்து பியூர் அலகால 18% தான் மேக்ஸிமம் த்ரூபுட், ஸ்லாட்டட் அலகால 37% தான் மேக்ஸிமம் த்ரூபுட். அடுத்து எஃபிஷியன்சி கால்குலேஷனில் இப்போ நான் சொன்னது தான் வரும். ஸோ இதை கொஞ்சம் ஒரு கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.